ஜனவரி 14 போகி பண்டிகை. இந்த 3 பொருள தலைய சுத்தி நெருப்புல போட்டு எரிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி, உங்க வம்சத்துக்கே போதுங்கிற அளவுக்கு பணம் வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். போகி பண்டிகை அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருவது பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய குப்பைய போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதோட காரணம் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. இந்திரனுக்கு வந்து போகி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுவதும் செழிப்பா இருக்கணும், நமக்கு பணம் வரணும், செல்வ வளங்கள் நிறையணும் அப்படின்னா இந்திரனையும் நம்ம வழிபடணும். இந்த நாள் வந்து இந்திரனுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்திரன் அருள் செய்யக்கூடிய நாள் அப்படின்னா இந்த போகி பண்டிகை. போகி பண்டிகை காலையில எழுந்து நம்ம பழைய கோரப்பாயி, அப்புறம் யூஸ் பண்ணாத விசிறி, ஏதாவது உடஞ்சி போய் கிடக்கு அப்படின்னா அந்த விசிறி, மூங்கிலால் செய்த முறம். முறம்லாம் ரொம்ப பழசாச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த நாளில் வந்து அதை வந்து நம்ம எரிச்சிடணும். துடைப்பம் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தி ரொம்ப பழசா போன துடைப்பத்தையும் இன்றைய நாள் எரிப்பாங்க. இதை தான் நம்ம எரிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் முறம், அப்புறம் இப்போ டயரு இதெல்லாம் போட்டு மாசுபடுத்தக்கூடாது நம்ம இயற்கையும் சுற்றுச்சூழலையும். போகி பண்டிகை அப்படின்னதும் நம்ம எல்லாம் மொதல் நாளே, பொங்கலுக்கு மொதல் நாளே வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம வந்து சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறோம்ல, அந்த பூவில் சாமந்தி பூ வந்து கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இன்றைய நாளில் இந்திரனுக்கு மிகவும் பிடித்த பூவாக இந்த சாமந்தி பூ சொல்லப்பட்டுள்ளது. இந்த சாமந்தி பூ இடம்பெற வேண்டும். அதே போல் பொங்கலுக்கு மொதல் நாளே நம்ம இந்த போகி பண்டிகையே என்ன பண்ணணும், மா இலைகளால் நம்ம நிலவாசலை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கணும். ஒரு சிலர் வீடுகளில் போகி அன்னைக்கு இந்த மாதிரி எரிக்கிற வழக்கம்லாம் இருக்காது. இந்த போகி அன்னைக்கு இந்த மாதிரி எரிக்கிறோம்ல, அப்பயே வந்து நீங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களை நம்ம எப்படி போடணும்னு இருக்குது. இடது கையாலையா, வலது கையாலையா, சுற்றிட்டு என்ன பண்ணணும், எரிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னெல்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. போகி அன்னைக்கு பசுவோட சாணம் இருக்கு இல்லையா, அந்த வெராட்டி அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா மொதல் நாளே யார்கிட்டையாவது இருந்து வாங்கி வச்சுக்குங்க. பின்னாக்கு, மரக்கட்டைகள் அதோடு சேர்த்து பழைய குப்பைகளை எரிப்பது தான் ரொம்ப நல்லது. போகம் அப்படின்னா இன்பத்தை குறிக்கக்கூடியது, செல்வ வளத்தை குறிக்கக்கூடியது. ஒரு போகம், 2 போகம் அப்படின்னு நெல் விளைச்சலை குறிக்கக்கூடியது. அதனால தான் நெல் விளைச்சல் நல்ல வயல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மழை பொழிவிற்காக வருண பகவானை நினைத்தும், நல்ல செல்வ வளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரனை குறித்தும் இந்த நாளில் வந்து மக்கள் சாமி கும்பிட்டாங்க. அதனால தான் போகோங்கிற வார்த்தையில இருந்து போகி அப்படிங்கிற வார்த்தையானது உருவானது. இந்த நாளில் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் போகி பண்டிகை மிகச்சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. ஏன்னா புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்குரிய நாள். ஏகாதசி திதியும் அன்றைய தினம் இருக்கு. திதியில ஏகாதசி திதி பெருமாளுக்கு மிக உரிய நாள். ராவு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலையிலேயே இருக்கு 7:30 to 9. குளிகை காலையில் 10:30 to 12. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழையன கழிதல்னு எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பழைய பொருட்களெல்லாம் நம்ம எரிக்கிறோமோ, அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, கண் திருஷ்டி, பொறாமையால் மற்றவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய தீய சக்திகள் இதெல்லாம் எரித்து நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பரிகாரம் உதவும். இதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குங்க. 2, 3, 4 அது உங்களுடைய விருப்பம். இந்த காஞ்ச மிளகாய் தான் எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் எடுத்துக்கூடாது. அடுத்து கடுகு. இந்த கடுகு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள். தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த கடுகு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வெண்கடுகும் நாய்க்கடுகும் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சிறந்தது. அது கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்கடுகு கிடைச்சதுனாலும் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இல்லை நாய்க்கடுகுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது இருந்தாலும் இந்த கடுகுக்கு பதிலாக நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். இந்த கடுகு வந்து ஆன்மீகத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்மளை விட வந்து நார்த்து சைடுக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு
எண்ணெயை வந்து அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க கோவில்லலாம் விளக்கு போடுவதற்கு. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில அரச மரத்தடியில் விளக்கு போடுவதற்கு இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இது கண் திருஷ்டி, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு, சனி பகவானோட பாதிப்பை குறைப்பதற்கு இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அடுத்தது மிளகு. இந்த மிளகும் அப்படிதான் நம்ம தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுது. தீய சக்தியை விரட்டவும் இது பயன்படுது. நல்ல சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மிளகு பயன்படுது. ஏன்னா சஷ்டி விரதத்தப்ப இந்த மிளகை வச்சு தான் நம்ம விரதமே இருப்போம். அதே போல் பைரவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமா, மிளகு உப்பு சேர்த்து அம்மன் கோவிலில் வந்து நம்ம பலிபீடத்தில் கொட்டுவோம். அப்புறம் பரிகாரத்துக்காக நம்ம அதை பயன்படுத்துவோம். இப்படி இந்த மிளகு வந்து இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்குங்க. இது 4ஓ 5ஓ 6ஓ என்ன எண்ணிக்கையில் வேணாலும் எடுத்துக்கலாம். இத்தனை தான்னு கணக்கு இல்லை. இப்போ இந்த மிளகு, மிளகா, கடுகு இது மூணையும் எடுத்துக்குங்க. இதை வந்து நீங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கிறவங்களா இருந்தால், பழைய குப்பைகளை எரிக்கிறவங்களா இருந்தால் அதில் நீங்கள் போடலாம். அது எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். இல்லை நாங்கள் எரிக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க நான் அதுக்கு என்ன வழின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை மூணையும் உள்ளங்கையில் வச்சுக்குங்க. இடது உள்ளங்கையில் தான் வச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வச்சு செய்யுங்க. வீட்டில் யார் அம்மா மாமியார் யார் இருக்காங்களோ அவங்கள செய்ய சொல்லுங்கள். வீட்டில் அவங்களாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தலைவி சுற்றி போடணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் உட்கார வச்சிருங்க. இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இடதுலேருந்து வலது, வலதுல இருந்து இடது 3 முறை தலையை சுற்றுங்க. 3 முறை 6 முறை வந்துடுதா, இது மாதிரி சுற்றிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு வெளியே தான் இதை எரிக்கணும். போகி அன்னைக்கு பழையதை எரிக்கிறவங்களா இருந்தால் பழசில் வந்து அந்த குப்பைகளில் வந்து நீங்கள் இதை அப்படியே தலையை சுற்றிட்டு போட்டுடலாம். ஆனால் அந்த மாதிரி பழைய குப்பைகளை எரிக்காத வழக்கம் இருக்கிறவங்க ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்துக்குங்க. சிரட்டைன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து அதை நல்லா நெருப்பில் காட்டிட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி கரண்டி, இரும்பு கரண்டி தான் இதற்கு யூஸ் பண்ணணும், அதில் வச்சுக்குங்க. அதை வச்சு வீட்டு வாசலில், நிலவாசலில், வீட்டுக்கு வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் தலையை சுற்றுனதை கொண்டுட்டு போய் அதில் போட்டுட்டு வந்துடுங்க. இதை போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குளிச்சிடணும். இந்த நெருப்பில் போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை விலகணும், உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அது தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நெருப்பில் போடுங்க. போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சுற்றுனவங்க குளிச்சிடணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே குளிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா குளிச்சிருங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலையை சுற்றி போட்டாங்கல்ல நெருப்பில், அவங்க கண்டிப்பாக குளிக்கணும். நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரத்தில் மட்டும் தவிர்த்துடுங்க. நீங்கள் இதை சுற்றிய பிறகு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு, இனி நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகுச்சு அப்படின்னு நேர்மறையாக நினைங்க. அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.